வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இன்றைக்கி நம்ம சிவகங்கை சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா, இட்லி பொடி தாங்க பார்க்க போகிறோம். எல்லார் வீட்லேயும் இட்லி பொடி பண்ணியிருப்பீங்க, சில பேர் தெரியாமல் கூட இருப்பீங்க. எங்கள் வீட்டில் எப்படி பண்ணுறப்பான்னு பாருங்கள். இப்போ உளுந்து எடுத்துக்கிறேன். நான் 1/4 கிலோ உளுந்து எடுத்துக்கிறேங்க, வெள்ளை உளுந்து. நீங்கள் கருப்பு உளுந்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா கருக விடாமல் நல்லா மணம் வர்ற மாதிரி ஃப்ரை பண்ணி அதை நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். அதில் திருப்பி நம்ம அதே அளவுக்கு நம்ம கடலைப்பருப்பு யூஸ் பண்ணுறோம். அதையும் அதே மாதிரி ஸ்லோ ஃபயரில் வச்சு கருக விடாமல் வறுத்து அதையும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். அடுத்து கொஞ்சோண்டு குக்கிங் ஆயில் ஊற்றி வரமிளகா நம்ம 3 தாங்க போட்டிருக்கோம். ஏன்னா ரொம்ப நம்ம காரம் இல்லாமல் சின்ன பிள்ளைங்க பெரியவங்க சாப்பிட்றதுக்காண்டி நெடி வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சோண்டு குக்கிங் ஆயில் ஊற்றி அதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, அதோடு 2 வெள்ளைப்பூடு தோலோடு போட்டு தாங்க ஃப்ரை பண்ணணும். கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த தோல் சுருங்கி வரும். வந்தோடனே அதையும் எடுத்து இந்த பருப்புகளோடு வச்சுட்டு, கருவேப்பிலை நான் ஒரு 3-4 கொத்து எடுத்து நல்லா காய வச்சுருக்கேன். அந்த காஞ்சதை போட்டு ஒரு 2 தடவை நம்ம அந்த இட்லியில் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, அப்புறம் நம்ம ஸ்விட்சை ஆஃப் பண்ணிடணும். அந்த சூட்டுலேயே அது அப்படியே கொஞ்சம் முதல்ல காஞ்சி போய் சுருங்கி தான் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் லேசாக நம்ம அதை சூடு பண்ணிவிட்டு, நம்ம வறுத்து வச்ச பொடியெல்லாம் திருப்பி அதே வடைச்சட்டியில் போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ரெஸ்டிங் கொடுத்துடணும். ஏன்னா அந்த சூட்லேயே கொஞ்சம் நேரம் இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகணுங்கிறக்காண்டி அடுப்பை அமைச்சிட்டு தான் இது எல்லாத்தையும் போட்டு அதை ரெஸ்டிங் டைம் கொடுத்துடணும். நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் நம்ம நம்மளை மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணணும். கிரைண்ட் பண்ணும்போது பொடிகளை நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு 2-3 தடவை நல்லா எடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நரன்னு இருக்க மாதிரி, ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் நரன்னு இருந்தால் தான் இட்லி பொடி நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எடுத்து அதை நம்ம மாற்றி வச்சுக்கிறோம். மாற்றி எல்லாம் வச்ச பிறகு நம்ம அறுக்கும்போது கட்டி பெருங்காயம் தான் போடலாம். நாங்கள் இன்றைக்கி தூள் பெருங்காயமும் உப்பு, நைஸ் உப்பும் தாங்க போடுறோம். கல் உப்பு போடுறதா இருந்தால் நீங்கள் அரைக்கும் போதே சேர்த்து போட்டு அரைச்சிடலாம். பெருங்காயமும் நைஸ் உப்பும் போட்டு நல்லா ஒரு தட்டில் கொட்டி எல்லா பக்கம் கரெக்டாக ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம நல்லா கலக்கிடணும். ஒரு பக்கம் உப்பு இருக்கும், ஒரு பக்கம் எல்லாம் போயிடும். அதனால் மொத்தமாக நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எதில் ஸ்டோர் பண்ண போகிறோமோ அந்த டப்பாவில் எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். இப்படி தாங்க எங்கள் வீட்டு இட்லி பொடி நாங்கள் எப்போவுமே ரெடி பண்ணுவோம். ரொம்ப சிம்பிளாக ஆனால் பெஸ்ட்டாக இருக்கும். இது அவ்வளோ காரம் இருக்காது. சின்ன பிள்ளைங்கலேருந்து பெரியவங்க கூட நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்லாம், நெய் கூட ஊற்றி சாப்பிட்லாங்க. நம்ம இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பரான பொடியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். யாருக்காவது இந்த இட்லி பொடி தேவைப்பட்டால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அன்னன்னைக்கு தாங்க பண்ணுவேன். இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா நான் உடனே ரெடி பண்ணி தாங்க அனுப்புவோம். நாங்கள் முன்னாடி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுலாம் கிடையாது. இப்போ யார் கேட்குறீங்களோ அதுக்கப்புறம் தான் ரெடி பண்ணி உடனே வாங்கி ரெடி பண்ணி அரைச்சது நாங்கள் எல்லாருக்குமே அனுப்பிட்டுருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு கொரியரில் போட்டு விட்றோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.